சொப்பனம் தான். இவன் அந்த சக்திக்கீடு யாரும் இல்லை. இவனை ஜெயிப்பதோ சுலபம் இல்லை. இவனே சாதியாலே மாறுவான். இவனே சிரிக்கொண்டே வருவான். இவனை பார்த்தால் புரியாது, யார் என்ன கண்டு கொள்ள முடியாது. பிரச்சனை என்றால் கூப்பிடறிவு கேண்டவை, வருவான் உடனே நீ நம்பிக்கை வை. கேள்விதான் கேண்டவை மாறுவது பருவர்கோ இது தெரியாது. தீயல் பட்டிகளை எங்கும் அழித்திடத்தான் வந்து வருவான் கேண்டோதான். எதற்கும் துணிந்த வந்த கேண்டோதான். இவனுக்கும் ஈடு இணை எவரும் உண்டோ. அன்பு உண்ட பாசம் உண்ட தப்பி உண்ட வீரம் உண்ட கேண்டோ. திருடனா சொன்னீங்க? யார்கிட்ட திருடனா? எங்க கிட்டதான். என்னது? எதை திருடிட்டு போனா? என்னோட சோக்கோபாப், என்னோட கைட் லேம்ப். அங்கே நில்லுங்க. காமெடி தானே பண்றீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? என்ன அவ்வளவுதானு கேக்குறீங்க? எங்க 2 பேருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரியுமா? தெரியாம சொல்லிட்டேன். என்னாச்சு? இந்த ஊரு முழுக்க கொள்ள அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன? திருடு, அப்படியே திருடிக்கிட்டே இரு. மக்களோட முக்கியமான பொருளை திருடி உன்னோட சக்தியா மாத்திக்க. அத காணும்னு அவங்க தவிக்கணும். அது மூலமா எனக்கு போதும் போதுங்கிற அளவுக்கு மைனஸ் எனர்ஜி கிடைக்கும். நீங்க கவலைப்படாதீங்க தலைவா, கூடிய சீக்கிரம் நான் உங்களை வெளியில கொண்டு வரேன். என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி டீமன் தான் இருக்கணும். இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. காணாம போன பொருளை பாத்தீங்கன்னா ரொம்ப விலை உயர்ந்ததெல்லாம் கிடையாது. வச்சிருந்தவங்களுக்கு தான் அது பொக்கிஷம், அதனாலே அதை திருடணும். ஆனா அதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அப்படியா? ஆனா நேத்து ராத்திரி அந்த திருட்டு சம்பவத்துக்கு முன்னாடி அந்த அரக்கர்கள் திடீர்னு அங்க வந்தாங்களே, அதுக்கு என்ன சொல்றீங்க? ஏதேனவோ முடிஞ்சு போச்சு. அதுக்குள்ள தீர்ந்து போச்சா? கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ரொம்ப பெப்பர் போட்டுக்கிறேன், வேணா போய் வேற பாக்ஸ் வாங்கிக்கோ. சுக்காமாவிலதான் டீமன்ஸ் திருட்டுல டி கோரா பயன்படுத்துவாங்க. கெஞ்சி கொடுத்த ஐடியா தப்பு இல்லைன்னு தோணுது. சரி, ஓகே. நில்லுங்க, எங்க போறீங்க நீங்க? போலீஸ் பேட்ரோலுக்கு போகணும்ல? போலீஸ் பேட்ரோலா? நாம போலீஸ்ங்கிறத மறந்துடாத. திருட்டு போக காரணம் திருடனும் அறக்கணும். அதை தடுக்க வேண்டியதுதான் நம்மளோட கடமை. சரி, ஓகே. நான் போய் அடுத்த சாட்சியை விசாரிக்கிறேன். அப்பா பாப்பா ஒண்ணும் ஆகல? பாத்து வர மாட்டீங்களா பெரியவரே? பெரியவரேவா? நல்ல வேலை, கேக்கு கொன்னும் ஆகல. ஆமா இல்ல? என்ன ஆமா இல்ல? ஒழுங்கா பாத்து நடங்க. இத பாப்பான்னு நினைச்சா சரியான. லைன்ல வாங்க, நான் சொல்றது கேளுங்க. மரியாதை, நான் சொல்றது கேளுங்க. ஒரு பிஸியான டைம்ல சீஃப் எதுக்கு நம்மள கூப்பிட்டு இருப்பாரு? கேளுங்க, ஒரு கொடுங்க. என்ன காவல் காக்கணுமா? ஆமா, நாளைக்கு நீங்க உங்க ஷிப்ட மாத்திக்கிறீங்க. அது என்னன்னா, மீன் பிடிக்கிற இடத்துல ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவர் பெரிய பிசினஸ் மேன், ஊரா சுத்திட்டு இருப்பாரு. அவர் பொண்ணை தாண்டி பாத்துக்கணும். ஆனா சார், ஏற்கனவே வந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்கு. இந்த நிலைமையில நான் வீடெல்லாம் போய் காவல் காக்க முடியுமா? சீஃப் ஆர்டர் கொடுத்தாருன்னா அதை கேட்கணும். அதானே கூட அந்த பொண்ணோட அப்பா என் மேல ரொம்ப மரியாதை வச்சு கேட்டுட்டாரு. நீங்க மதிக்க மாட்டேங்கன்னு அவர்கிட்ட போய் சொன்னா என் மானம் போயிடாது.
தயவு செஞ்சு போயிட்டு வந்துடு என் செல்லக்குட்டி, உனக்கு லாலிபாப் வாங்கி தரேன். சார் நீங்க ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. வாங்க. ஹலோ, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். அச்சோ, இவரா? ஒரு நிமிஷம் இரு. நீ போலீஸ் நான் எப்படி நம்புறது? ஐடி என்னை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க, என்னை யாரும் ஏமாத்த முடியாது. அப்படின்னா உன்னோட பேர் தான் சரினாவா? ஆமா. உன்னோட அப்பா அம்மா வீட்ல இல்ல போல இருக்கு. ஏன் பார்த்தா தெரியல? ஏன் சொன்னாதான் அது தெரியுமோ? தெரிஞ்சுக்க கேட்டமா. எங்க அம்மாவை நான் பார்த்ததே இல்ல. எங்க அப்பா பிஸின்னு சுத்திக்கிட்டே இருப்பாரு. நேத்து வர வேண்டியவரு. நேத்தா? ஆனா இன்னும் வரல. ஆனா நீ தனியா இருக்கிறத நினைச்சு உங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. அதான் பாதுகாப்பு கொடுக்க சொல்லிருக்காரு. பாதுகாப்பா? என்ன சொல்றீங்க? விளையாட ஆள் வருவாங்கன்னு தான் எங்க அப்பா சொன்னாரு. என்ன விளையாடுறதுக்கா? அப்படிதான் சொன்னாரு. இந்த மாதிரிதான் ஒவ்வொரு தடவையும் அனுப்புவாரு. ஒரு வாட்டி மெஷிஷியன், ஒரு வாட்டி செஃப். ஆனா வந்திருக்கிறனா ஒரு டிடெக்டிவ் ஆபீசர்மா. எல்லாம் ஒண்ணுதான். அந்த சீஃப இங்க என்ன நடந்திருக்குன்னே புரியல. சீஃபோட அந்த தூண்டில் இருக்குல்ல, அதை யாரோ திருப்பி போயிட்டாங்க. ஒண்ணுமே புரியல. அப்புறம் பேசுறேன். இதுல அர்த்தமே இல்ல. ஹலோ, கூட பேசுறேன். என்ன டீமனா? அப்ப திருட்ட நடத்திக்கிட்டு இருக்கிறது ஒரு டீமனா? இப்பதான் ஆதாரங்கள் வந்து சேர்ந்துச்சு. அது மட்டும் இல்ல, அது இப்ப நீ இருக்கிற ஏரியால தான் இருக்கு. இந்த ஏரியாவா? திருட! என்னாச்சு உனக்கு? என்ன வேக்ஸா? இந்தாங்க, கோச்சுக்காம அதை சாப்பிடுங்க. நீ கொஞ்சம் ஒழுங்கா நடந்துக்க கத்துக்கணும். இந்த மாதிரி விஷமம் பண்ணிக்கிட்டே இருந்த நான் கிளம்பி போயிடுவேன். இத ஓவரா போட்டனா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு! பெரியவங்க கிட்ட இந்த மாதிரி நடந்துப்பாங்க. நான் கிளம்புறேன். இதுக்கு வேற யாராவது அனுப்புறேன். எனக்கு வேலைக்கு ஆகாத. வரவங்க கிட்டயாவது ஒழுங்கா நடந்துக்க. ட்ரை பண்றேன். நில்லுங்க, நீங்க பாட்டு போறீங்க. ப்ராமிஸ் பண்ணீங்கல்ல. நான் என்ன ப்ராமிஸ் பண்ண? நீ தனியா இருக்கேன்னு தெரியும். அதுக்காக இந்த அளவுக்கு விஷமம் பண்ண தாங்கிக்க முடியாது. ஒழுங்கா நடந்துக்கிட்டா நான் மறுபடியும் வருவேன். நீங்க வாங்க, இல்ல வராட்டி போங்க. என்னது? இந்த பெரியவங்களா சொன்னதே செய்ய மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு நடந்துப்பாங்க. யாருமே என்ன பத்தி சுத்தமா யோசிக்கிறதே இல்ல. ஏய், ஏன் இப்ப இப்படி பேசுற? என்னமோ பண்ணுங்க, போங்க. சரினா? பேசாதீங்க. ஐம் சாரிடா கண்ணா. அப்பா கொஞ்சம் வேலையில பிஸியா இருக்கிறதுனால நான் வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். கீ போச்சு. ஆகா, இது நமக்கு வேலைக்காகாது.
ஆட்டமா காட்டுற பள்ளி மாதிரி ஆயிட்டான். விட மாட்டேன். இப்ப பாரு. அவன் போயிட்டான். என்னாச்சு? தப்பிச்சிருச்சு. தப்பிச்சிருச்சா? ஏன் அவனை தப்பிக்க விட்ட? ஏன் என்னைய கேள்வி கேக்குறீங்க? நீங்களே முதல்ல புடிச்சிருக்க வேண்டியதானே? டிரான்ஸ்ஃபார்ம் கூட நீங்க ஆகவே இல்ல. இப்ப சாவி தொலைஞ்சதுனால நீ டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா அவ்வளவு பவர் உனக்கு கிடைக்காது. காணாம போன பொருள் அது வயித்துக்குள்ளதான் இருக்கணும். ஆமா. இது ரொம்பவே நல்லா இருக்கு. எது எப்படியோ டீமனை இப்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கெஞ்சியும் நீயும் பிரிஞ்சு போங்க. கெஞ்சியா? கீ தொலைஞ்சு போச்சா? கீயவே ஒழுங்கா வச்சுக்க தெரியல. நீங்க எல்லாம் என்னத்த ஷார்ட் நம்பரா இருந்து கிழிக்க போறீங்களோ தெரியல. காமெடி பீஸா இருக்கீங்க. அவனுக்கு தெரியாதான் நல்லது. தெரிஞ்சா கிண்டல் பண்ணி தொலைச்சிருவான். இத எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இந்த போட்டோல இருக்கிறவன எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்லையேங்க, இந்த மாதிரி பார்த்ததே இத எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இதெல்லாம் நாங்க பார்த்ததுல கிளம்புங்க. வந்துட்டீங்களா? ஓ, கீயா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. கொண்டு வந்து கொடுத்து ஒரு நிமிஷம் கொடுங்க. அது சாதாரண பைக் கீ தான்ப்பா. அதுக்காக நீ எவ்வளவு டென்ஷன் ஆகுற? அதுக்கும் இந்த கேஸ்க்கும் சம்பந்தம் இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ. போடு ரொம்ப நேரமா கொஞ்சம் வினோதமா நடந்துக்கிறாருல. வேற வழியே இல்ல, இப்பவே அத பண்ணி ஆகணும். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அவன் இன்னும் குணமாகல, அதே நிலைமையில தான் இருக்கான். சரியா சொன்ன. அப்படியா விஷயம்? எனக்கும் அப்பவே லைட்டா ஒரு டவுட் வந்தது. அதனாலதான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மே ஆகலையா? இப்பதான் விஷயம் புரியுது. அப்பா, இவன்கிட்ட போய் சொல்றதுக்குள்ள வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தான். ஆனா என்னால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த டீமனை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. உனக்கும் கிண்டலா போச்சுல? என்ன தனியா நின்று பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரியும், அந்த டீமனை பிடிக்க முடியலன்னு ரொம்ப சோகமா இருக்கீங்கல்ல. பரவாயில்ல விடுங்க, மனுஷனாலலாம் டீமனை பிடிக்க முடியாது. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீ அப்படி நினைச்சுக்கிட்டா? பிடிக்க முடியும்னு எப்படி சொல்றீங்க? அதெல்லாம் அப்படித்தான். ஆனா பெரியவங்க சொல்றத நம்பு. எதுக்காக இப்ப கோவப்படுறீங்க? இப்ப அந்த டீமனை யாரு கேட்டா? அதான் இப்ப வீட்டுல எதுவுமே திருடலையே. அப்படின்னா அது வீட்டுக்குள்ள ஒன்ன தாக்கறதுக்கு தான் வந்துச்சா? ஆமா, முறைச்சுது. ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி எந்த மனுஷங்களையும் அது தாக்குனது இல்ல. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க டிடெக்டிவ் வேலைய? சரி, பாய். வீட்டுல என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா அதுக்காக ஏதாவது ஒன்று செய்வேன். நல்ல தெளிவான குழந்தை. என் பிரச்சனை என்னோடய போகட்டும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, பயமா இருக்கு. நீ ஓரம் போ. உனக்கு என்ன வேணும்? ஓடிடு. புரியுது. இப்ப நீ சண்டை போடுறது உனக்கு அவ்வளவு நல்லது இல்ல. ஏன்னா உங்ககிட்ட எந்த விதமான பவர்ஸும் இல்ல. என்ன விளையாடுற?
அதுக்காக இதை தப்பிக்க விடுறதா? அந்த குழந்தை சொன்னது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட கடமையை நான் செஞ்சே தீருவேன். பெரியவரே, Look at him. Like it. இவனை என்கிட்ட விட்டுருங்க படோ. வா. மாத்திரியா? Dagger kick. Activate. Maran Dagger. Come on, Maran Dagger. Dagger spiral chain. ஹலோ, அதோட வயித்தை உடனே செக் பண்ணி சொல்லுங்க. சீக்கிரம். திருட்டு போனதெல்லாம் அதோட வயித்துக்குள்ளதான் இருக்கு. ஓகே, அத நீ அழிச்சனா உள்ள இருக்கிறது அழிஞ்சு போயிடும். முதல்ல அது எல்லாத்தையும் வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கணுமா? ஆனா எப்படி? அது அத நீங்க தும்ப வைக்கலாம் பெரியவரே. தும்ம வைக்கணுமா? பெப்பர் அனுப்புங்க. என்ன பெப்பரா? எனக்கும் தெரியல. ஆனா கூட சொன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அப்படின்னா ரைட், இந்தாங்க பெப்பர் அனுப்புங்க. ஏன் டைலாக் நீ எதுக்காக பேசுற? உணர்ச்சி வசப்பட்டுட்டு அனுப்பு. வர வர நான் இந்த ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றேனா இல்ல சூப் கடையில ஒர்க் பண்றேனானே தெரியல. இப்பவே உங்களுக்கு வந்துரும். ருக்கண்டோ, நீ ஓரமா போயிடு. எனக்கும் சேர்த்து தூவிட்டீங்களா? Yankee. Danger. அது எங்க போகுது? நீங்க சொன்ன மாதிரி அவனை எல்லாத்தையும் வெளியே தும்ப வச்சுட்டேன். அடுத்து கூட இங்க பாரு, நானும் ருக்காண்டவும் போய் முதல்ல மக்களை காப்பாத்துறோம். ஓகே, மத்தத நான் பாத்துக்கிறேன். பெரியவரா ஒரு இப்ப என்ன சொல்ற கௌரிகான்? நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 99.9% இருக்கு. 100% சொல்ல. இது தப்பவே தப்பாது. Activate. நில்லு. Yugon. Rajay. That's அப்போ என்கிட்ட தப்பிக்க பாக்குற, நீ எங்க போனாலும் விட மாட்டேன். பஸ்டர் வோல்ஃப், வெளியே வா பஸ்டர் வோல்ஃப். பாட்டே கலப்பலாம். எவ்வளவு தூரம் வேணாலும் ஓட்டு, ஆனா
ஓ முடிவு என் கையில தான். யோரியுக ஃபைனல் கிக் ஆக்டிவேட் ஃபைனல் பிளேட். ஃபைனல் பிளேட் ரெனிட்டி டிராகன் கனான். நாம கலக்கிட்டோம். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? எப்படியோ 100% வெற்றி அடைஞ்சாச்சு. உங்ககிட்ட கீ இருக்க வரைக்கும் உன்னை யாரும் ஜெயிக்க முடியாது. என்ன கீயா? என்ன நடக்குதுங்க? இல்ல அது ஒண்ணா இருக்கு. வாய மூடு. ஓகே. சந்தோஷமா இருக்கு. ஜாலியா இருக்குப்பா. நான் சீஃப் கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்க அப்பா விளையாடுறதுக்காக என்ன அனுப்பி வைக்கல, பாதுகாப்பு கொடுக்க தான் அனுப்பி வச்சிருக்காரு. அதனால என்ன? அதாவது உன்னோட பாடி கார்டா என்ன இருக்க சொல்லிருக்காரு. ஏன்னா அவரோட பொக்கிஷமே நீதானா. ஆரம்பிச்சிட்டீங்களா? மறுபடியும் அதையே சொல்லிட்டு இருங்க. நான் சொல்றதுதான் உண்மை. அந்த டீமன் உன்னை ஏன் குறி வச்சது தெரியுமா? உங்க அப்பாவுக்கு நீ பொக்கிஷமா இருக்கிறதுனாலதான். நான் சொல்றது புரியுதுல்ல? புரியுது, ஆனா உங்களை நம்ப மாட்டேன் பெரியவரே. ஆ? நான் மட்டும் ஹெல்ப் செய்யலாம், நீங்க பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிருப்பீங்கல்ல. இல்ல அது நான் என்ன சொல்றேன்னா. சரி விடுங்க, நான் உங்களை மன்னிச்சிடுறேன். எனக்கும் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஓஹோ அப்படியா? வாங்க நாம போய் கேக் வாங்கிட்டு வரலாம். கேக்கா? ஆமா, அப்பா இன்னைக்கு வருவாருன்னு சொன்னீங்கல்ல, அதனால நம்ம போய் பெரிய கேக் வாங்கலாம். உங்களுக்கும் உண்டு பெரியவரே. சரி, நீ என்ன பெரியவரேன்னு கூப்பிடுறத கொஞ்சம் நிறுத்துறியா? ட்ரை பண்றேன் வாங்க.今日のショット情報はユーガン王の三位一体攻撃。バスターウルフに乗って発動。ウルフのキャノン砲とドラゴンキャノンの一撃が光のドラゴンとなって敵に直撃。ジ・エンドだ。日食が始まった。俺のライバルジャークムーンとの命をかけた最後の戦いだ。真昼の夜に輝く闇にうごめく魔を叩き。来週も魔弾戦気流剣道を見逃すな。